ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க கேபிள் சங்கர். நான் இன்னைக்கு உங்களோட பேச போற படத்துடைய பேர் வந்து "துடரும்" அப்படின்ற ஒரு படம். இது வந்து தமிழ்ல அர்த்தமாய் தான் தொடரும், அதாவது கண்டினியூஸா ஆகும் அப்படின்ற விஷயம் தான் அர்த்தம் இருக்கு. சரி, இந்த படத்துல மோகன்லால், சோபனா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து மோகன்லால், சோபனா நடிச்சிருக்காங்க. பிரகாஷ் வர்மா, ஃபர்கான் ஃபாசில் இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இயக்குனர் வந்து தருண் கோபி. சாரி, இந்த இந்த படத்தோட இயக்குனர் வந்து தருண் மூர்த்தி. இவர் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அவரும் எழுதியிருக்காரு இந்த படத்துல. ஸோ இந்த படத்துக்கு கதை என்னன்னு பார்ப்போம். மோகன்லால் ஒரு பழைய ஸ்டண்ட் ஆளு. சென்னையில் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர்கிட்ட வேலை செஞ்சவர். அதுக்கப்புறம் வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அவர் வந்து மாஸ்டர் வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அவர்கிட்ட வந்து ஊர்ல வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காரு. டிரைவரா வச்சிருக்காரு. அவர் ஒரு விண்டேஜ் கார் வச்சிருக்காரு. அந்த விண்டேஜ் காரை வந்து அவர் வந்து பெத்த புள்ளமே பார்த்துக்கிறாரு. அந்த கார் வந்து ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்குது. அந்த பிரச்சனையை மாட்டினதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள், அதில் வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து ட்ராப் ஆயிடுறாரு. ட்ராப் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மகனுக்கும் அவருக்குமான சண்டை. அது வந்து கடைசியில் வந்து ஒரு மகா கொடூரமான ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர்கள், வில்லன்கள், இந்த ரெண்டு பேர்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அவரை என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதை. ஸோ ஆரம்பத்தில் மோகன்லால் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு ஒரு அட்டகாசமாக இருக்குது. அதுவும் வந்து இந்த மோகன்லால் எப்பவுமே வந்து இந்த துள்ளி துடுக்க புருஷ முண்டாட்டி விளையாட்டுலாம் விளையாடுறது, குதிக்கிறது, பசங்களோட விளையாடுறது, இந்த விளையாட்டுத்தனமா இருக்கிற சீன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அட்டகாசமா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அவர் இந்த சீன்ஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மோகன்லால், அந்த அளவுக்கு அட்டகாசமா நடிச்சிருக்காரு. ஆஸ் யூஷுவல் வந்து இந்த படத்துடைய மொத்த அந்த 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 போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அந்த வண்டிக்காக அவர் அலையிறது, அதுக்காக அவர் கெஞ்சுறது, அந்த முகபாவங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா தான் பண்ணியிருக்காரு. இது இந்த படத்தை வந்து அந்த ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு இந்த படத்துல. நம்ம என்னதான் திருஷ்யத்தோட கம்பேர் பண்ணா அப்படின்னா விட, இது வந்து நிச்சயமா வந்து திருஷ்யத்தோட கம்பேர் பண்ண படம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு அடிப்படையா வச்சிருக்காது அது. அதுக்கு பின்னாடி ஒரு த்ரில்லர் ஃபேக்டர் இருக்கு. செகண்ட் ஹாஃப் டோட்டலா அப்படியே வந்து உல்டாவாகி, இந்த உல்டான விஷயம் வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக் படமா மாறுது, ஒரு ரிவெஞ்ச் படமா மாறுது, ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஆக்ஷன் பிளாக்ஸ்கள் வச்சிருக்காங்க. ஏன்னா மலையாள படத்து லெவலுக்கு வந்து ஒரு இந்த ஆக்ஷன் பிளாக் வந்து உண்மையாகவே வந்து ஒரு நல்ல வைப்ரண்ட் ஆக்ஷன் பிளாக். அதை நடித்த நடிகர்கள் எல்லாருமே வந்து மிக சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் நடிச்சவங்க இருக்காங்க பாருங்க, அவர் வந்து அட்டகாசமாக நடிச்சிருந்தார். அவர் ஜார்ஜ் அப்படின்ற கேரக்டர் நடிச்சவர். ஏன்னா ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த ஜார்ஜ் என்ற கேரக்டர் மேலே வந்து மிகப்பெரிய கோபம் வருது. அதே போல் வந்து இந்த குடும்பத்தின் மேலே வந்து ஒரு பெரிய கொலைப்பழி வரும்போது அதுக்கான காரணம் சொல்லும்போது ஒரு விஷயம் ஒன்று எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயமா இருந்துச்சு. இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஆஸ் யூஷுவல் எல்லா மலையாள படம் மாதிரி ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு தான் வந்து செட்டில், 1/4 மணி நேரம் கூட கிடையாது, ஒரு 25-30 நிமிஷம் ஆகுது செட்டில் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த படமே கதைக்குள்ளே போகுது. அந்த போய் அந்த இன்ட்ரோல் பிளாக் ஆஸ் யூஷுவல் வந்ததுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் டோட்டலாகவே வேற ஒரு ஜன்னல் இருக்கிறதுனால இந்த படம் வந்து சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காம போகலாம். எனக்கு வந்து இந்த செகண்ட் ஹாஃப் ஆக்ஷன் வந்து ஏற்கனவே அவர் வந்து ஒரு ஸ்டண்ட் மேன் அப்படின்றது சொன்னதுனால எனக்கு அதை நம்பக்கூடிய விஷயமா இருந்துச்சு. ஆதோ இது வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஆக்ஷன், ஒரு ரிவெஞ்ச் படமா இல்லாம ஒரு ஸ்ட்ரெயிட் ரிவெஞ்ச் படமா மாறினது வந்து ஒரு ஓப்பன்ல வந்து அவர் வச்சதும் வந்து எனக்கு வந்து பெரிய அளவுக்கு திருப்தி கொடுக்கலன்ற ஒரு விஷயம் இருக்கு. மற்றபடி மோகன்லாலுக்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் படமா இருக்கு இந்த படம். ஏன்னா அவருக்கு நெசசிட்டியா இருக்கு, கொஞ்சம் ஒரு ஹிட் படம் நெசசிட்டி அவருக்கு. ஸோ அவர் வந்து இந்த படத்தை ஒரு 100 கோடி கிளப்ல வந்து சேர்ற அளவுக்கான ஒரு படமா வந்திருக்குது கிராஸ்ல. ஸோ இந்த படம் தியேட்டர்லயும் வந்திருக்கு, மலையாளத்தில் வந்திருக்கு, இந்த வாரத்துல இருந்து தமிழ்ல வந்திருக்கு. தமிழ்ல தான் நான் இந்த படத்தை பார்த்தேன். அந்த மலையாளத்தில் பார்க்கணும்னு நினைச்சிருந்தேன், பார்க்க முடியல, தமிழ்ல வந்திருக்கு. ஸோ இந்த படத்துல மோகன்லாலே டப் பண்ணியிருக்காரு, வேற ரொம்ப அட்டகாசமா டப் பண்ணியிருக்காரு. ஸோ பார்த்துட்டு நீங்களும் உங்க சொல்லுங்க. இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு கமர்ஷியல் படம் தான். நத்திங் ஆஹா ஓவர் நான் சொல்ல முடியலனால, பட் எங்கேஜிக்கான ஒரு மலையாள படம், மோகன்லாலுக்கான ஒரு வெற்றி படம். பார்த்துட்டு உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.